நாடோடி மன்னங்கிற ஒரு படம். அந்த படத்துக்கு கண்ணதாசனை கூப்பிட்டு புரட்சித் தலைவர் சொல்கிறாருங்க, கண்ணதாசன் இந்த படம் ஓடுனா நான் மன்னன், இந்த படம் ஓடாட்டினா நான் நாடோடி. இந்த படத்துக்கு நீங்கள் தான் பாட்டு எழுதுறீங்க, நாளைக்கு காலையில் 9 மணிக்கெல்லாம் வந்துடணும் அப்படின்னு சொல்கிறாரு புரட்சித் தலைவர். அதுக்கு கண்ணதாசன் 8:50 வந்து நிற்பங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு. மறுநாள் காலையில் 9வது 10வது 12 மணிக்கு கண்ணதாசன் லேட்டாக வராருங்க. புரட்சித் தலைவர்கிட்ட வந்து தூங்கிட்டேங்க, கொஞ்சம் லேட்டாகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு புரட்சித் தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வர்றதுக்கு லேட்டாச்சு, அதனால் பட்டுக்கோட்டையார்கிட்ட இந்த பாட்டை கொடுத்து எழுத சொன்னேன், அவரும் எழுதியிருக்காரு, இந்த பாட்டை நீங்கள் படித்து பாருங்கள், நல்லா இருந்தால் வச்சுக்கலாம், நல்லா இல்லாட்டி மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே கண்ணதாசன் பேப்பர் வாங்கி அந்த பாட்டை பார்க்குறாருங்க. பார்த்துட்டு என்ன சொல்கிறாரு தெரியுங்களா, நான் லேட்டாக வந்ததுக்கு கன்னத்தில் 4 அரை கூட அரைஞ்சிருக்கலாம், ஆனால் இப்படி பண்ணிட்டீங்களே, பாட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு கண்ணதாசன் பாராட்டுருங்க. அப்படி பட்டுக்கோட்டையார் எழுதின அந்த பாட்டு என்ன தெரியுங்களா, ஓர் படைதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான், ஓர் கடைதனில் தூங்கியவன் முதல் இழந்தான், இன்னும் பொறுப்புள்ள மனிதர்கள் தூக்கத்தினான், பல பொல்லாத வேலையெல்லாம் தூங்குதப்பா. நண்பர்களே, எப்பயுமே தூக்கங்கிறது ஒரு அளவோடு இருக்கணும். அதிகமாக தூங்கினா நம்ம பொழப்பே வேணால் போயிடும்.